வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். எஸ்பிபி அப்படின்னாலே நமக்கு இனிமையான குரல், இனிமையான இசை, 50,000 பாடல்களுக்கு மேல பாடி மிகப்பெரிய சாதனை புரிந்தவர். கொரோனா காலத்துல நம்ம இழந்த மிக முக்கியமான ஆளுமை. இன்னைக்கும் அவருடைய குரல் கேட்காத நாளே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம் உறுதியாக. அப்படிப்பட்ட எஸ்பிபி அவர்களுடைய பிறந்த நாள். அதற்கு உலகநாயகன் கமலஹாசன் அவர் எப்போதுமே எஸ்பிபி அண்ணையான் தான் கூப்பிடுவாரு. அவர் தம்புடுன்னு கூப்பிடுவாரு. என் கரம் பற்றிய விரல், என் இசைக்கான குரல் அண்ணையா எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் பிறந்த நாள் இன்று. அவர் வாழ்க குரலாக வாழ்கன்ட்டாரு. குரலா வாழ்ந்துகிட்டு தான் இருக்காரு நம்முடைய உலகநாயகன் சொன்ன மாதிரி. அதாவது என் கரம் பற்றிய விரல் அப்படின்னு சொல்லி உலகநாயகன் சொல்றாரு. ஆனால் உலகநாயகன் அவர் கரம் பற்றி கூட்டிட்டு போய் அவருக்கு புதிய எல்லைகளை காமிச்சிருக்காரு. அது என்ன காரணம் அப்படின்னா, எஸ்பிபி அவர்கள் உலகநாயகனுக்கு முன்னாடியே திரையுலகில் அறிமுகமானவர். அந்த காலகட்டம் அவர் தெலுங்குல பாடி, அதுக்கப்புறம் எம்ஜிஆருடைய அடிமை பெண் படம், 1000 நிலவேவா, அந்த மாதிரி பாட்டெல்லாம் நிறைய பாடி சீனியர். அவர் உலகநாயகனுக்கு அவர் சீனியர். ஏராளமான பாடல்களை பாடி இருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது அதுக்கு முன்னாடி அவர் ஹிந்தி பட பாடலே பாடினதில்லை. முதலாக ஏக் தூஜே கேலிய படம் வருது. அந்த ஏக் தூஜே கேலிய படத்துக்கு இப்ப எப்போதுமே எஸ்பிபி கமலஹாசனுக்கு குரல் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அவர் என்ன படங்கள், தமிழ்ல அவர் நடிச்ச படங்கள், தெலுங்கு படங்கள் எல்லாத்துக்குமே எஸ்பிபி தான் வாய்ஸ். கமல் தான் எஸ்பிபி தான் அப்படின்னு ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. ஸோ 1981 ஹிந்திக்கு போறாரு கமல். அப்ப ஏக் துஜே கேலிய படத்துல அவர் கதாநாயகனை நடிக்கும் பொழுது லட்சுமிகாந்த் பியார்லால் மியூசிக். அப்ப பாலச்சந்தர் என்ன சொல்றாருன்னா, கமலுக்கு எஸ்பிபி பாடினாதான் கரெக்டா இருக்கும், அதனால இந்த படத்துக்கு எஸ்பிபி தான் பாடல, வேற சிங்கர்ஸ் போடலாமே, ஹிந்தி சிங்கர்ஸ் போடலாமேங்கிறப்ப இல்ல எஸ்பிபி தான் பாடணும்னு. அவருக்கு ஹிந்தி தெரியலனாலும் அவரை பாட வைக்கலாம், கத்து கொடுத்து பாட வைக்கலாம்னு சொல்லி எஸ்பிபியே பாடின பாட்டு தான் தேரே மேரே பீச்சுமே. அந்த பாடலுக்கு அவருக்கு தேசிய விருது கிடைத்தது. ஸோ கமல் மாநிலம் விட்டு மாநிலம் போய் எல்லைகளை தாண்டி பேன் இண்டியன் சூப்பர் ஸ்டார் ஆனாரு. அதனால எஸ்பிபிக்கு ஹிந்தியில வாய்ப்புகள் குவிந்தது. ஸோ அந்த மாதிரி எஸ்பிபியுடைய கையை பிடிச்சி ஹிந்திக்கு கூட்டு போனது கமலஹாசன் அவர்கள். ஸோ அவர் எப்பொழுதுமே எஸ்பிபி மீது மிகுந்த மரியாதை இருந்தது. எஸ்பிபி அதிகமான கமல் படங்களுக்கு பாடியிருக்காரு. 90% ஆஃப் கமலஹாசன் சாங்ஸ் எஸ்பிபி பாடினது தான். எஸ்பிபிக்கு தெலுங்குலையும் குரல் கொடுத்திருக்காரு. கமலுக்காக சில படங்கள், குணா மாதிரியான படங்கள், அந்த பள்ளத்துல இறங்கி நடிச்சிருக்காரு. அப்புறம் அவ்வை சண்முகில டாக்டரா வருவாரு. இதெல்லாம் கமலுக்காக அவர் பண்ணது. எஸ்பிபி 50,000 பாடல்களுக்கு மேல பாடியிருக்காரு. எல்லை தாண்டி அவர் பாடியிருக்காரு. எல்லா மொழியிலையும் பாடியிருக்காரு. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம், மலையாளம், போஜ்புரி, அது மாதிரி என்னென்ன லாங்குவேஜ் இருக்கோ எல்லா 50,000 சாங்ஸ்னா வேற யாருமே அந்த ரெக்கார்டை பீட் பண்ண முடியாது. அந்த மாதிரியான ஒரு சாதனையாளர். அதை தவிர ஏகப்பட்ட ஆர்கெஸ்ட்ரா, ஏகப்பட்ட பக்தி பாடல்கள், அந்த மாதிரி அவருக்கு நிறைய மியூசிக் ரியாலிட்டி ஷோ பண்ணியிருக்காரு. சூப்பர் சிங்கர்ல சில சமயங்கள் சில எபிசோடு வந்திருக்காரு. தெலுங்குல ரொம்ப வருஷத்துக்கு ஒரு ஷோ நடத்தினாரு. அவருக்கு ஈடு இணையே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு சாதனையாளர் எஸ்பிபி அவர்கள். ஸோ அவருடைய பிறந்த நாள்ல எஸ்பிபி அவர்களை அன்போடு நினைவு கூறுகிறோம். ஏராளமான பாட்டு இருக்கு. மௌனமான நேரம், அதே மாதிரி இளமை இதோ இதோ, வானம் கீழே வந்தால் என்ன, அந்த மாதிரி நானாக நான் இல்லை தாயே, அண்ணாத்தா ஆடுறார் ஒத்துக்கோ, ராஜா கைய வச்சா அவர் வெர்ஷன் ஒன்று இருக்கு. எப்படி உலகநாயகன் பாடினாரோ எஸ்பிபி வெர்ஷன் ஒன்று இருக்கு யூடியூப்ல, அதை கேட்டு பாருங்க. அந்த மாதிரி நிறைய இருக்கு. கமல் எஸ்பிபின்னா தேரே மேரே பீச்சுமே. அதே மாதிரி அவர் நிறைய ஏராளமான பாடல்கள் கமலுக்கு பாடியிருக்காரு. 1 2 எப்படி கமலுக்கு எஸ்பிபின்னு சொன்னோமோ அதே மாதிரி இளையராஜாக்கு எஸ்பிபி. இளையராஜாக்கு எஸ்பிபி இல்லைன்னா இளையராஜா இவ்வளவு பாடல்களை ரெக்கார்ட் பண்ணியிருக்க முடியாது. என்ன காரணம்னா, அந்த காலகட்டம் 80களில் இளையராஜா ஒரு வருஷத்துக்கு 50 படங்களுக்கு இசையமைச்சாரு. ஒரு நாளைக்கு 3 பாட்டு 4 பாட்டு 5 பாட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். 2 பாட்டு 3 பாட்டு அவ்வளவுதான் பண்ண முடியும் அந்த கால் ஷீட்ல. அப்படி பண்ணிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம், விறுவிறுன்னு பண்ணக்கூடிய காலகட்டம். ஒரு வருஷத்துக்கு 50 படம்னா பாருங்களேன், ஒரு 350 400 பாட்டு ரெக்கார்ட் பண்ணணும். ஒரு நாளைக்கு ஒரு பாட்டுன்னா அது பத்தாது, 365 நாள் பத்தாது. ஸோ அந்த மாதிரியான காலகட்டம். அப்ப இளையராஜாக்கு புது பாடகர்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கெல்லாம் டைம் கிடையாது. ஒரு புது பாடகரை கற்றுக் கொடுத்து அவருக்கு லிரிக்ஸை சொல்லி கொடுத்து பாட்டை சொல்லி கொடுத்து அதுக்கெல்லாம் அவருக்கு நேரம் இல்லை. அவர் காலையில 7 மணிக்கு வந்தாருன்னா 1 மணிக்குள்ள ஒரு பாட்டை ரெக்கார்ட் பண்ணி ஆகணும். லஞ்சுக்கு முன்னாடி ஒரு ஷெட்யூல் அது.
ஒரு கால் ஷீட்னு சொல்லுவாங்க அதை, அதுக்கப்புறம் ஒரு கால் ஷீட்டு. ஸோ கிடு 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 கிடுன்னு பண்ணணும், இல்லைன்னா கஷ்டம். அப்ப எஸ்பிபின்னா வருவாரு, பாப்பாரு, டக்குன்னு அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாரு. அவர் ஒரு நாளைக்கு பிளைட்ல பறந்து பறந்து பாடின காலகட்டங்கள்லாம் இருக்கு. ஒரே வாரத்துல 24 பாட்டெல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு எஸ்பிபி. அவர் ஒரு முறை ஆஸ்திரேலியா போகணுங்கிறப்ப இருக்கிற மொத்த பாட்டையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிட்டாரு. அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு. அதாவது அதை தான் இளையராஜா சொல்றாரு, நோ ஒன் அண்டர்ஸ்டுட் த கம்போசர்ஸ் விஷன் faster and no one poured more focus into a song than SPB, celebrating the live friendship and the unmatched achievement of 50,000 songs. Happy birthday SPB ன்னு சொல்றாரு. அதாவது ஒரு இசையமைப்பாளருடைய விஷன், அவருடைய அந்த என்ன நினைக்கிறாரோ அதை வேகமா புரிஞ்சுக்கிட்டு வேகமா அந்த பாடலை பாடக்கூடிய திறமை எஸ்பிபியை தவிர உலகத்துல யாருக்குமே இல்லை. நான் அவருடைய நட்பை கொண்டாடுறேன், அவருடைய அச்சீவ்மெண்டான 50,000 பாடல்களை கொண்டாடுறேன்னு சொல்லி இசைஞானி இளையராஜா பாராட்டுறாரு. அவங்களுக்குள்ள பின்னாடி சில கருத்து வேறுபாடுகள் வந்தது, அது சரியா போச்சு. அதெல்லாம் வந்து இந்த ராயல்டி அந்த மாதிரியான இஷ்யூஸ், என் பாடலை பாடக்கூடாது, அமெரிக்கா USA டூர்ல வந்து என் பாடக்கூடாதுன்னு இளையராஜா சொன்னாரு. அது இல்லாமல் மற்ற பாடல்களை வச்சு அந்த இதை பாடி முடிச்சார் எஸ்பிபி. அது லாஸ்ட் மினிட்ல சொன்னதுதான் கஷ்டமா போச்சு. ஸோ அப்படி இருந்து அந்த கருத்து வேறுபாடுலாம் மறந்து கடைசியில ஒன்னாதான் ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிட்டாங்க. இப்ப கூட இளையராஜா கச்சேரியில நிறைய நம்ம சரண் பாடுறாரு, எஸ்பிபி சரண். அப்படிப்பட்ட இளையராஜா ஈஸியா யாரையுமே பாராட்ட மாட்டாரு. அப்படிப்பட்ட இளையராஜாவே ஒருத்தரை பாராட்டுறாருன்னா அப்ப எஸ்பிபி எவ்வளவு பெரிய சாதனையாளரா இருக்கணும். எந்த படம் ஓடும் ஓடாது அப்படின்னு யாராலையுமே சொல்ல முடியாது. இது சின்ன படம், இது பெரிய படம் அப்படின்லாம் நம்ம பிரிக்க முடியாது. வெறும் 10 கோடி ரூபாய்க்கு ஒரு படத்தை எடுத்திருக்காங்க, அப்சஷன் அப்படின்னு ஒரு படம். இது வந்து ஒரு திகில் படம் தான், அமானுஷ்ய திகில் படம். ஸோ இந்த படம் வந்து 10 கோடியில எடுத்து இந்த படம் வந்து 1400 கோடிக்கு மேல வசூலா இருக்கு. அதாவது 140 கோடி ரூபாய்க்கு 140 மடங்கு 140 டைம்ஸ் இது வந்து ப்ராஃபிட்டா கொடுத்துருக்கு. இந்தியாவில் மட்டும் 362 திரையரங்கில் வெளியாகி 9 கோடிக்கு மேல வசூலா இருக்கு. அப்ப பாருங்க, ஒரு படம் 140 டைம்ஸ் ப்ராஃபிட்னா அந்த படத்தோட ப்ரொடியூசர், டிஸ்ட்ரிபியூட்டர், தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் தான். அது எல்லாருக்கும் லாபம் கிடைச்சாதான் இந்த மாதிரியான, அதாவது 100 மடங்கு லாபம் கிடைச்சா 2 மடங்கு லாபம் கிடைச்சாலே அது பெரிய விஷயம். சம்சாரநாத மின்சாரம் மாதிரியான ஹிட்டே ஒரு பெரிய விஷயம். 10 லட்சத்துல தயாரிச்சு 1 கோடி ரூபாய், அது வந்து 10 டைம்ஸ் 20 டைம்ஸ்லாம் வரும். இது 140 டைம்ஸ்ங்கிறது ஐ நெவர் ஹேட் ஆஃப் இந்த மாதிரியான ஒரு ப்ராஃபிட் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். 10 மடங்கு 5 மடங்கு 20 மடங்கெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். 1 லட்சம் ரூபாயில தயாரிச்சாங்க, 11 லட்சத்துல தயாரிச்சு 2 கோடி கலெக்ட் ஆச்சும்பாங்க சம்சாரம் மின்சாரம். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், சின்ன பட்ஜெட்ல பெரிய லாபம் வந்த படங்கள்லாம். பட் 140 டைம்ஸ் இஸ் அ ஹியூஜ். இந்த மாதிரி அது ப்ராஃபிட் நான் சொல்றது 140 டைம்ஸ் ப்ராஃபிட், 140 மடங்கு. அப்ப வந்து இது வந்து மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது ஜாக்பாட். தியேட்டர் ஓனர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருக்குமே, ப்ரொடியூசர் எல்லாருக்குமே ஜாக்பாட். இந்த மாதிரி படங்கள் எடுத்தா அதாவது சொல்ல முடியாது, இது வந்து பிளான் பண்ணிலாம் எடுக்க முடியாது, அது அமைகிறது தான். இது வந்து இட்ஸ் ஜஸ்ட் ஹேப்பன், இது வந்து ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி தான்.